பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இலக்கியா, நீ மட்டும்தான் வந்தியா? கௌதம் வரலையா? கௌதம் வந்திருக்காரு அத்தை. எங்க கௌதம்? கௌதம் எங்க? அவரு பார்மசி போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அப்படியா? ஆமா, நேத்து வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? உங்களுக்காக காத்திருந்து ஏன் வந்து? அந்த டென்ஷன்ல தான் நான் தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். நேத்து இங்க வரலாம் தான் இருந்தோம், அதுக்குள்ள போலீஸ் கேஸ்னு ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு அத்தை. என்ன சொல்ற? எல்லாம் அந்த அஞ்சலியோட அம்மா பண்ண வேலைதான் அத்தை. மரியாதையா வெளியில வாங்க, இல்ல இல்லனா என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா ஜானகியை அரெஸ்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் மேடம். எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் மேடம்? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அஞ்சலி வேணா உங்களை பெருந்தன்மையா மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்கவே மாட்டேன். இலக்கியா கம்பி எண்ணிதான் ஆகணும். என் அம்மா கொடுத்த கேஸ் உண்மை இல்ல. இன்னும் சொல்ல போனா ஆக்சிடென்ட்ல என் உயிரை காப்பாத்துனதே கௌதம் மாமாவும் இலக்கியாவும் தான். அட பாவீங்களா, அஞ்சலியும் அவ அம்மாவும் ஆளு மாத்தி ஆளு ஒண்ணு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்களா? ஒரு வழியா அந்த அஞ்சலி வந்து என்ன காப்பாத்துனா, இல்லன்னா இந்நேரம் நான் ஜெயில தான் இருந்திருப்பேன். அவ அவ்வளவு நல்லவளா மாறிட்டாளா? என்னால நம்பவே முடியல இலக்கியா. சரி இலக்கியா, கௌதம் எங்க இன்னும் காணோம்? அத்தை, அவர் வந்துருவார் அத்தை. அத்தை, ஒரு விஷயம். கௌதம் வந்ததும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தான் பெத்த அம்மான்ற விஷயத்த சொல்லிடாதீங்க அத்தை. இப்படியே போனா எப்பதான் உண்மை கௌதம்க்கு தெரியறது? எப்பதான் அவன் என்ன அம்மானு கூப்பிடுவான்? ஏன் இலக்கிய இந்த விஷயத்த தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? எல்லாம் ஜானகி அத்தையை நினைச்சுதான் அத்தை. அவங்க கிட்ட எப்படி பக்குவமா விஷயத்த சொல்லி சம்மதிக்க வைக்கிறதுன்னு நானும் போராடிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு உன் மாமியாரும் அந்த குடும்பம் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லல. சொத்து பத்தோட இருக்கிற ஜானகியே நமக்கு போதும். இந்த ஓட்டாண்டி ரேவதியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? அத்தை, வார்த்தையால என்ன குத்தாதீங்க அத்தை. என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இப்படி பேசலாமா? இப்ப கூட கௌதம் இங்க வரது தெரிஞ்சு ஜானகி அத்தை டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்கள சமாளிச்சுதான் அவரை கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாதீங்க அத்தை, கூடிய சீக்கிரம் ஜானகி அத்தைய சம்மதிக்க வச்சு கௌதம் கிட்ட உங்களை பத்தின உண்மையை நிச்சயம் சொல்லுவேன். நீ சொல்றதெல்லாம் நடக்கிறது எப்போ? ஜானகி ரொம்ப பிடிவாதக்காரி. அவகிட்ட இருந்து சம்மதம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்குள்ள என் நோய் என்ன தூக்கிட்டு போயிடும். அத்தை, நீங்க எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். எங்க குழந்தைங்கள நீங்களும் ஜானகி அத்தையும் தான் வளர்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. நீ சொல்றது என் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நடக்கணுமே. நிச்சயமா நடக்கும் அத்தை. அதுக்கான நேரத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிச்சயமா ஒரு நாள் நீங்க தான் கௌதம பெத்த அம்மான்னு இந்த உலகத்துக்கே சொல்லுவேன். கௌதம் கிட்ட உங்களை காட்டி பாருங்க கௌதம், இத்தனை நாள் என் அம்மா எங்க இருக்காங்களோன்னு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, பாருங்க இந்த ரேவதி அம்மா தான் உங்க அம்மா. உங்களை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் இவங்க தான் சொல்லி அவரை நான் சந்தோஷப்படுத்துவேன் அத்தை. ரேவதி அத்தைய இத்தனை நாள் பேச்சுக்குதான் அம்மான்னு கூப்பிட்டு இருந்தீங்க. ஆனா
இனிமே நீங்க நிஜமாவே அவங்கள அம்மான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இது கண்டிப்பா நடக்கும் அத்தை. நீ சொன்னது மட்டும் நடந்தா என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்ல. பெத்த பிள்ளைய பக்கத்திலே வச்சிருந்தோம். வாயை திறந்து நான் தாண்ட அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவன். பாசத்துல அவனை அள்ளி கொஞ்சம் முடியாத துர்பாக்கியசாலினா. நான் தான் தாயின்னு கௌதம்க்கு தெரியணும். அவன் என்ன பாசமா அம்மான்னு கூப்பிடணும். அந்த சந்தோஷத்திலேயே அவன் மடியில கொஞ்ச நேரம் சாஞ்சி கண்ணை மூடினா போதும். அந்த நிம்மதியில இத்தனை நாளா புடிச்சு வச்சிருக்க என் உயிரை ஆனந்தத்தோட விட்டுருவேன். ரேவதி அம்மா என்ன பெத்த அம்மாவா? அத்தை, அத்தை, வருத்தப்படாதீங்க அத்தை. சரியா? அத்தை, சொன்னா கேளுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.